உங்களுக்குள்ள நடக்கிற அனுபவங்களை சாட்சியா பார்க்க ஆரம்பிக்கிறதா முதல் படி. அப்போதான் இந்த டைம் இல்யூஷன் கிரியேட் பண்ற சஃபரிங் தெளிய வச்சு அடிக்கிறான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி வாழ்க்கை உங்களை தெளிய வச்சு அடிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியும். பொதுவாக அந்த ஆதீனங்களுக்கு, நம்மளுடைய கைலாசங்கள், உலகம் முழுக்க இருக்கிற கைலாசங்களுக்கு புதுசா வர்ற சன்னியாசிகள், பிரம்மச்சாரிகள், அவங்களுடைய பிஹேவியர்ஸ், இல்ல புதுசா வர ஆதீனவாசிகள் பிஹேவியர்ஸ் பார்த்திருக்கேன். வந்த உடனே பாத்தீங்கன்னா சில பேர் அவங்களுடைய நல்ல நடுத்தர இல்ல உயர் நடுத்தர அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்தே வந்தா கூட வீடுகள்ல அவங்க கேட்கற மாதிரி விதமா மல்டிபிள் ஃபுட் எல்லாம் தினந்தோறும் சமைச்சு வச்சிருக்க மாட்டாங்க, தினந்தோறும் அவைலபிளா இருக்காது. ஆனா கைலாசத்துல நேச்சுரலாவே கோவில் நடக்கிறதுனால நிவேதனத்துக்காக தினந்தோறும் நிவேதனம் மற்றும் அன்னதானத்துக்காக குறைந்தபட்சம் 11 விதமான உணவு சமைப்பாங்க. காலையில 11 விதம், மதியானம் 11 விதம், இரவு 11 விதம், விதமா சமைப்பார்கள். விதவிதமான உணவு இருக்கும். ஒண்ணுதான் சொல்லுவேன், அப்ப சாப்பிடும்போது சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே சாப்பிடு. டிவைஸ் பார்க்காத, வேற அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணாத, வேற யார்ட்டையும் பேசாத, அமைதியா உட்காந்துக்கோ. என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, நிறைய குவான்டிட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பொறுமையா